சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்று சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். இந்த புத்தக கண்காட்சி வரும் சனிக்கிழமை வரை நடைபெறுகிறது. காணும் பொங்கல் பண்டிகை இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காணும் பொங்கல் விழா இன்று காலையிலேயே களை கட்டியது. இன்று காலை முதலே சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் குவிந்தனர். மெரினா கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர். திமுக சட்டத்துறை 3வது மாநில மாநாடு வருகின்ற 18ஆம் தேதி ஈ.வீரா நெடுஞ்சாலை பச்சையப்பன் கல்லூரி எதிரே உள்ள செயின்ட் ஜார்ஜ் பள்ளி வளாகத்தில் நடைபெறுகிறது. காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. இஸ்ரோ சார்பில் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி அன்று ஸ்பெடெக்ஸ் ஏ, ஸ்பெடெக்ஸ் பி ஆகிய 2 செயற்கைக்கோள்களும் PSLV-C-60 ராக்கெட் மூலம் ஏவப்பட்டு விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து விண்வெளியில் 2 கோள்களை இணைக்கும் வகையில் இஸ்ரோ செயல்படுத்தி வந்த ஸ்பெடெக்ஸ் திட்டம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் அமாஸ் அமைப்பினர் இடையே ஏற்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் கூறும்போது, இந்த ஒப்பந்தம் காசா மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நிலையான மனிதாபிமான உதவிகளை வழங்கும் என்று இந்தியா நம்புகிறது. காசாவில் போர் நிறுத்தம், பணைய கைதிகள் விடுதலை குறித்த ஒப்பந்தத்தின் அறிவிப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் என்றார். நிலவில் ஆய்வு நடத்துவதற்காக ஸ்பெடெக்ஸ் நிறுவனம் தனது பால்கன் 9 ராக்கெட் மூலம் 2 லேண்டர் சாதனங்களை நிலவுக்கு அனுப்பி வைத்துள்ளது. அமெரிக்காவில் கேப் கெனவரல் நகரில் உள்ள அமெரிக்கா விண்வெளி மையமான நாசாவின் கெனடி விண்வெளி மையத்திலிருந்து நேற்று அவை செலுத்தப்பட்டன. உலகம் முழுவதும் மெட்டா நிறுவனத்தில் 72,000 பேர் பணிபுரிந்து வருகின்றார்கள். இந்த நிலையில் மெட்டா நிறுவன ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளதாக அதன் தலைவர் மார்க் ஜுக்கர்பர்க் தெரிவித்துள்ளார். நிறுவனத்தை சீரமைக்கும் வகையில் 5% அதாவது 3,600 ஊழியர்களை நீக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பட்டியல் தயாராகி வருகிறது. என்னை போன்ற புதிய வீரர்கள் விளையாட நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுத்தவர் ரோஹித் சர்மா என இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ் தீப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர், ஒரு தலைவர் என்பவர் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தனது அணிக்கு என்ன தேவையோ அதைதான் முன்னிலைப்படுத்துவார். ரோஹித் பாய் எப்போதும் உத்வேகம் அளிப்பவர், என்னை போன்ற புதிய வீரர்கள் விளையாட நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுப்பவர் என்றார்.